ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மினிதானி செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்குற்று என் செய்யும் குமரேச திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஆணி மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்கும்? அதாவது இந்த ஆணி மாதத்தில் எந்தெந்த நாட்களிலே சுப நிகழ்ச்சிகளை தொடங்கலாம், எந்தெந்த நாட்கள் மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். சுப நிகழ்ச்சிகள்னா என்ன? திருமணம், சீமந்தம், நிலம் வாங்க விற்க, புதிய வாகனம் வாங்க விற்க, நகை வாங்க, காது குத்த, சாந்தி முகூர்த்தம் நடத்த, திருமணங்கள் நடத்த, புதுமனை புகுவிழா நடத்த போன்ற நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் எந்தெந்த தேதியில் நல்லா இருக்கும் அப்படின்னா, 2ஆம் தேதி, 12ஆம் தேதி, அதாவது 12 இல்லை 18, 2, 18, 23, 30 இந்த தேதிகள் தமிழ் மாத முறைப்படி, ஆங்கில மாத முறைப்படி இல்லை, தமிழ் மாத முறைப்படி மிக சிறப்பான தினங்களாக, நாட்களாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஆனி மாதம் உதய மாதமாக இருப்பதால் இதிலே கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், புதிய வீடு கட்டுவதிலே வாசற்கால் வைக்க போன்ற நிகழ்ச்சிகளை தடை செய்ய வேண்டாம்னு சொல்லுது இந்த மாதம். அதாவது வாசக்கால் வைக்கிறது, அதுக்கப்புறம் கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், இதை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், மூத்த மகனுக்கும் பையனுக்கும் மூத்த பெண்ணுக்கும் திருமணங்கள் நடைபெறுவது தடை செய்ய வேண்டும். அப்படி சில மூத்த அப்படின்னா அந்த தாய்க்கு முதலில் பிறந்த குழந்தை. ஒரு தாய்க்கு முதலில் பிறந்த குழந்தை மூத்தது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இதில் இதை இரண்டையுமே சேர்த்தவும் கூடாது. அப்படி ஜாதக விஷயத்தில் நல்லா இருந்தால் இந்த மாதத்தில் திருமணங்கள் கூடாது ஆனி மாதம். ஏன்னா ஆனி மாதம்னாவே ஜேஷ்டா மாதம்னு அர்த்தம். அப்போ சேர்த்தக்கூடாது, திருமணங்கள் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஆனி மாதம் 25ஆம் தேதி வரை குரு அஸ்தமனத்தில் இருப்பதால் ருக்வேதிகள் அதுவரை உபநயம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஏற்ற நாளாக 2ஆம் தேதி, 23ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த 3 தினங்களும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்ற நாட்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கணபதி ஹோமம் செய்ய இந்த ஆனி மாதத்தில் 2, 4, 18, 23, 26, 30, 32 ஆகிய தேதிகள் கணபதி ஹோமம் செய்ய உகந்த நாட்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுதர்சன ஹோமம் செய்பவர்கள் 2, 7, 21, 23 ஆகிய தேதிகள்
சுதர்சன ஹோமத்திற்கு சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். திலஹோமம் பித்ரு பூஜை செய்ய இந்த ஆணி மாதத்தில் 1, 7, 10, 11, 17, 17, 21, 26, 27, 32 ஆகிய தேதிகள் பித்ரு பூஜைகள் செய்ய இந்த மாதம் உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. தோஷ பரிகாரங்கள் செய்ய இந்த ஆணி மாதத்தில் 2, 4, 11, 18, 23, 26, 32 ஆகிய தேதிகள் உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. எதுக்குதுன்னா தோஷ பரிகார சாந்தி செய்து கொள்வதற்கு இந்த நாட்கள் உகந்த நாட்களாக கருதப்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே போல் குழந்தைகளுக்கு காது குத்த அப்படின்னா 2, 23, 30, 32 ஆகிய தேதிகள் காது குத்து கெடா வெட்டு மிக சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புது வாகனம் வாங்க அல்லது விற்க அல்லது புது வாகனம் ஏற எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். 2, 23, 26 ஆகிய தேதிகள் புதிய வாகனம் 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். வண்டி வாகன விஷயத்தில் மேற்கூறிய தேதிகள் மிக சிறப்பானதாக இருக்கும். எப்போ? இந்த ஆணி மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். கடன் கொடுக்கணும், கடன் தீர்க்க, வாங்கிய கடனை தீர்க்க வேண்டும். அப்போ எந்த நாட்களில் இந்த ஆணி மாதத்தில் கொடுத்தா சீக்கிரம் எளிதிலே கடன் தீரும் அப்படின்னா 2, 4, 6, 7, 10, 16, 17, 21, 23, 26, 27, 28, 30, 32 ஆகிய தேதிகள். இந்த தேதிகளில் உங்கள் மொத்த கடனில் ஒரு சிறிய அளவேனும், அதுக்கு நேரங்காலம் முக்கியம், அந்த நேரத்தில் கடன் கொடுத்தா எளிதிலே கடன் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ள, அதாவது ஆப்ரேஷன் மூலமாக குழந்தை பெற இந்த மாதத்தில் எந்தெந்த தேதிகள் நல்லா இருக்கும் அப்படின்னா 2, 4, 6, 7, 10, 16, 17, 21, 23, 26, 27, 30, 32 ஆகிய தேதிகள் ஆபரேஷன் மூலமாக குழந்தை பெற்றெடுப்பவர்கள் இந்த தேதிகள் மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ரேஷன் குழந்தை விஷயத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, எந்த நாளாக இருந்தாலும், ஏன்னா 10 நிமிஷம் பொறுக்கலாம், ½ அன் ஹவர் பொறுக்கலாம், அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அது மேற்கொண்டு எந்த தேதியோ எந்த நாளோ அது ஆகாத நாளாக கூட இருக்கலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பெண்ணின் ஜாதகத்திற்கு ஜென்ம நட்சத்திரத்திற்கு எதிரிடை நாளாக இருந்தாலும் அவயோகி நாளாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, அதை தவிர்க்க முடியாது, சரியில்லைன்னு தெரியும், வேறு வழி இல்லை, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயம் அந்த டெலிவரி நேரம் பிரசவ நேரம் முடியாது. அப்போ என்ன பண்ணணும், திதி சூன்ய லக்னம், திதி சூன்ய ராசி, இதையாவது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்போது ஒரு தாய் டெலிவரி சேர்த்துறோம், மருத்துவமனையில் டெலிவரி நேரத்தை குறிப்பாங்க டாக்டருங்க. என்ன பண்ணணும், நாம் 2 மணி நேரம் ஒரு லக்னம், நீங்கள் அந்த பெண்மணியை எந்த நேரத்துக்கு மருத்துவமனையில் சேர்த்துறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜோதிடரை அதுக்குள்ளே நீங்கள் அணுகணும். அருகில் உள்ள எந்த ஒரு ஜோதிடர் ஆனாலும் அவரை சந்தித்து, போக முடியலன்னா போனாவது பண்ணணும், அவர் சொல்லிடுவார். திதி சூன்ய லக்னமோ அல்லது ராசியோ அல்லாமல் தயவு செய்து டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த நேரத்தை தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா குழந்தையின் எதிர்காலம் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும்
அப்படின்னு அர்த்தம். லக்னம் எந்த காரணத்தை கொண்டும் திதி சூன்யத்திலே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு லக்னம் மாறிடும். ராசியாவது 2.25 நாள் இருக்கும், அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம். லக்னமாவது கண்டிப்பாக இந்த பிரசவ நேரங்களிலே மாற்றி அமைக்க வேண்டும். அது ஒன்று தான், வேறு எதையும் மாற்ற முடியாது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வாழ்கிறதே கஷ்டம் போகும். ஏதோ ஒன்று வகையில் திதி யோகம் கரணம் அதில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்குதா செய்யும். இது சரியில்லை, அது சரியில்லை, எதுவுமே சரியில்லை, இப்படி தான் வரும். முக்கியமானவற்றை தேடி அவை மட்டும் விளக்கினாலே போதுமானது அப்படின்ற விஷயம். ஏன்னா பாவம் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியாது. ஏதோ ஆத்திர அவசரத்தில் அந்த பெண்மணியுடைய வலி தாங்க முடியாமல் அந்த நேரத்தில் செஞ்சிடுறாங்க. அது குறையன்னு நான் சொல்லலை. முடிந்த அளவிற்கு இந்த திதி சூன்யம் லக்னம் அமைந்த நேரங்களிலே தவிர்க்கிறதுக்கு வழி இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் ஆணை திருமஞ்சனம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் தரிசித்தால் தொழில் சம்பந்தப்பட்ட போட்டிகளிலே அவர்கள் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் ஈட்டுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆணி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. இன்று சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்யவும் வீட்டிலே சுதர்சன ஹோமம் செய்ய உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் ஜேஷ்டா அபிஷேகம். அன்று தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்ய, என்ன சொல்றதுன்னா தன்னுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனி மாதம் 26ஆம் தேதி குரு பௌர்ணமி. அன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு வஸ்திர தானம் செய்ய சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அதே போல குருவுக்கு பூஜை செய்யவும் அப்படின்னு சொல்லலாம். குரு பூஜை அன்றைய நாளில் குருவுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி செய்தால் குருவின் அனுக்கிரகம் கிடைக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ தந்திரம் மந்திரம் எந்திரம் அது அப்புறப்பட்ட விஷயம் இருக்கட்டும், குருவின் அனுக்கிரகம் இல்லாமல், குருவின் உதவிகள் இல்லாமல், குருவின் ஆசிகள் இல்லாமல் இந்த ஆன்மீகத் துறையிலே இருந்தாலும் சரி, ஜோதிடத் துறையிலே இருந்தாலும் சரி, அவருடைய முயற்சிகளும் அவர் செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அந்த அளவிற்கு பிரசித்தி அடையாது, முன்னேற்றம் அடையாமல் இருக்கும். குருவின் ஆசை இருந்தால், குருவின் அனுக்கிரகம் இருந்தால், அவர் வாழ்க்கையிலே அவர் செய்யும் தொழில் எதுவோ, ஜோதிடமோ ஆன்மீகமோ அல்லது மந்திர தந்திர விஷயங்களிலோ எதுவாக இருந்தாலும் குருவின் அனுக்கிரகம், குருவின் ஆசி கண்டிப்பாக ஒருவருக்கு தேவை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, தீட்சை வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. குருவிடம் தீட்சை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னா ஓரளவிற்கு விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மனிதராக இருக்கும் என்று நாம் சிந்தித்து கொள்ளலாம். புக்கு பார்த்து தான் படித்தேன், புக்கு பார்த்து தான் எல்லா விஷயமும் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவிற்கு அவரால் பல கேள்விகள், சில இல்லை பல கேள்விகளுக்கு பதிலளிக்க அவரால் முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் பல குருமார்கள் இருப்பார்கள், பல குருவிடமே படித்திருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு குருவின் மூலமாக பல கருத்துக்களை அந்த சீடர் வாங்கியிருக்கலாம், கேட்கிருக்கலாம், தெரிந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா குரு பௌர்ணமினால இவ்வளோ விஷயம் இந்த மாதம் வரதுனால
குருவின் அனுகிரகம் கண்டிப்பாக ஒருவருக்கு தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம்னா, உத்தராயணம் தட்சணாயனம் 2 அயனங்கள் உண்டு. அப்போ இந்த உத்தராயண காலம் இந்த ஆனி மாதம் கடைசியில் 32ஆம் தேதி, எல்லாமே இந்த தேதி வாரி முறையில் தமிழ் மாதத்தை தான் எடுக்கணும், ஆங்கில மாதத்தை எடுக்கக்கூடாது. ஆனி மாதம் 32ஆம் தேதி இந்த உத்தராயண காலம் முடிவு பெற்று தட்சிணாயன காலம் பிறக்கும். இந்த அயனங்களிலே உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அந்த 2 காலங்களில் உத்தராயண காலம் என்பது மகத்துவம் வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. ஆல்ரெடி அந்த உத்தராயண தட்சிணாயனத்தை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறேன். உத்தராயணம் தட்சிணாயனம் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும், அதில் உத்தராயண காலங்கள் எப்படி இருக்கும், தட்சிணாயன காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே அந்த பதிவு நான் போட்டிருப்பேன். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டு உத்தராயணம் முடிவு காலங்களில் எல்லோரும் ஏற்கக்கூடிய புதிய கல்வி முறை அறிமுகமாகும் அப்படின்னு சொல்லலாம். மழை குறைய வாய்ப்புகள் உண்டு, காற்று அதிகமாக இருக்கும், வாழை மரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நட்டமடைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல புத்திசாலித்தனம் உள்ள ஆண் வாரிசுகள், ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்க வாய்ப்புகள் உண்டு. எப்போ? இந்த உத்தராயணம் கடைசி காலம். எப்போ? ஆனி மாதம். அதாவது ஆண் குழந்தைகள் அதோட புத்திசாலித்தனத்தோடு பிறக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்படி இந்த ஆனி மாதத்தின் பலன்கள் மேற்கூறிய வரையிலே இருக்கும். டெலிவரி, அதாவது மருத்துவ காலங்களில், மகப்பேறு காலங்களில், நேர காலங்களை தவிர்த்து மற்ற சுப நிகழ்ச்சிகள், மற்ற நேரங்கள், மற்ற காலங்களில் ஒரு தொழிலோ ஒரு செயலோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நாள் 1 ஜென்மம், 4, 6, 8, 9. அது என்ன அப்படின்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்கள் வரும் காலம் அன்னைக்கு இருக்கணும். அவர் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறாருன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு, அப்போ ராசி எதுவோ நட்சத்திரம் எதுவோ அப்படின்னா அது வந்துடும். இந்த நாட்களிலே சுப நிகழ்ச்சிகளை செய்து கொள்ளலாம். இப்போ இவ்வளோ தேதிகள் சொல்லியிருக்கேன். இவை எல்லாமே சுபம் பெற்றவையா, எல்லாமே சுபத்தன்மை வாய்ந்தவையா அப்படின்ற ஒரு குறுக்கி கேள்வி ஒன்று வரும். அதெல்லாம் கமெண்டில் பார்த்துருக்கிறது தானே. அப்போது ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு மேற்கூறிய வகைகளிலே அந்த நட்சத்திரங்களிலே வரும் நாட்கள் அந்த ஜாதகர், அந்த மனிதர் சுப நிகழ்ச்சிகளை என்ன நினைக்கிறாரோ அந்த ஒரு செயலோ ஒரு தொழிலோ அவர்கள் அந்த காலகட்டங்களிலே நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.